இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டுமாக இந்த ஜூன் மாதம் 24ஆம் நாள் வேலை நாளாகிய இந்த திங்கட்கிழமையில உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான இறைவா காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். கடந்து போன இரவுல எங்களோடு கூட இருந்து நல்ல மழையை தந்திருக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நிறைய மழை எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய விவசாய குடிமக்கள் ஆண்டவரே சந்தோஷமாக இருக்க கர்த்தர் கிருபை தாரும். குறிப்பாக இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். அடியார்களை மறைத்து நீர் பேசு, நீர் வெளிப்படும். ஆண்டவர் நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் உம்முடைய இறை ஆசீர்களை தார். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது சார் அவர்கள் நன்றியால் துதிப்பாடும் என்ற ஒரு பாடலை, சிறப்பு பாடலை பாடும். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் நாம் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, என்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, என்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு.
நன்றியால் துதிப்பாடு, நம்மேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நம்மேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம்மேசுவை நாவாலே என்றும் பாடு. இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டுமாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இதனாலும் தியானிக்கும்படியாக கொடுத்திருக்கிற திருமறை பகுதி அது சங்கீதம் 30. சங்கீதம் 30. இந்த சங்கீதத்தில் 12 வசனங்கள் இருக்கிறது. அதை நம்ம 5 பிரிவாக பிரித்திருக்கிறோம். இதனுடைய தலைப்பு ஆண்டவர் அளித்த விடுதலைக்கு நன்றி. ஆண்டவர் அளித்த விடுதலைக்கு நன்றி. அதாவது இந்த ஆசிரியர் நோயில் இருக்கின்றார் என்கின்ற ஒரு சிந்தனை இருக்கிறது. ஆகவே நோயில் இருந்து சுகம் பெற்று அவர் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு பகுதியாக அமைகிறது. 1 முதல் 3 நலமளித்த ஆண்டவருக்கு நன்றி என்ற ஒரு பகுதியை பார்க்கின்றோம். 4 முதல் 5 நன்றி கூற இறை அன்பருக்கு அழைப்பு. 6 முதல் 7 சொந்த வரலாறு உறுதி நிலையும் கலக்கமும். 8 முதல் 10 ஆண்டவரிடம் மன்றாடல். 11 முதல் 12 உதவி அளித்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுகிறார். இப்படி பின்னணியை நாம் பார்க்கிற போது, நோயின் கொடூர பிடியில் சிக்கி தவித்த ஒரு அடியார் தான் நலமடைந்த பின் இறைவனை போற்றி புகழ்கிறார். திருக்கோயில் அர்ப்பணத்தின் நினைவு நாளில், அதாவது கிமு 165க்கு பின் பாடப்பட்ட பாடல் என்று தலைப்பில் குறிப்பு இருப்பதால், ஒருவேளை இஸ்ரேல் சமூகமே 6ஆம் அந்தியோக்கு எபிப்பனாக அரசனின் கொடுங்கோலாட்சியிலிருந்து விடுதலை அடைந்த பின் கோவிலை புதுப்பித்து விழா எடுத்து நன்றி திருப்பாவாக இப்பாடலை பயன்படுத்தி இருக்கலாம் என்பார் சிலர். அதாவது திருமறைக்கு வெளியே இருக்கின்ற கத்தோலிக்க மக்கள் பயன்படுத்துகிற 1 மக்காயர்கள் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிற சுவிசேஷ பகுதி யோவான் 10ஆம் அதிகாரம் 22 இருக்கிறது. பாபிலோனிய சிறையிருப்புக்கு பின் கிமு 515ஆம் ஆண்டு கோவிலை மறுபடியும் கட்டி எழுப்பி வழிபாடு நடத்திய போது பாடப்பட்ட பாடலாகவும் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. தொடக்கத்தில் தனியால் ஒருவர் நன்றி பாடலாய் இது இருந்தது. பின்னர் கோவில் அர்ப்பண நினைவு நாளின் போது இதனை மக்கள் பயன்படுத்தி இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பகுதியில் நிறைய வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கை தூக்கி விட்டீர், என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை என்று சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வியாதியோ பலவீனமோ வருகிற போது நாமும் கூட குழியிலே விழுந்து விட்டோம் என்கின்ற ஒரு நிலைமையில தள்ளப்படுகிறோம். அப்போ கடவுள் நம்மை தூக்கி விடுகிறார் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இயற்கையாகவே இருக்கிறது. இல்லை என்று நம்ம சொல்லவே முடியாது. அதான் சொல்றாரு, நான் ஆண்டவரே விழுந்து இருக்கையில என்னை தூக்கி விட்டீர் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதனால என் பகைஞர் என்னை பார்த்து மகிழவில்லை. சில நேரத்துல நாம் விழுகிற போது நம்முடைய எதிரிகள் நம்மளை பார்த்து என்ன பண்ணுவாங்க? சிரிப்பாங்க, மகிழ்வார்கள். நம்முடைய கஷ்டத்துல அவங்க மகிழ்வாங்க. அதை ஆண்டவர் இங்கே அனுமதிக்கவில்லை என்று ரொம்ப அழகா சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகின்றார். என் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மிடம் உதவி வேண்டினேன், என்னை நீர் குணப்படுத்தினீர் என்று சொல்லுகிறார். இப்போ ஆண்டவர்கிட்ட தான் நம்ம விடுதலைக்காக வேண்ட வேண்டுமே தவிர வேற யாருக்கிட்ட முடியாது. மருத்துவர்கள் எல்லாம் கைவிட்டாலும் மருத்துவர்களே சொல்லுது என்ன? காட் இஸ் கிரேட். நீங்க கடவுள்கிட்ட வேண்டிங்க,
வாங்க ஆப்ரேஷன் செய்கிறோம், சிகிச்சை கொடுக்குறோம், எல்லாம் ரைட்டு தான். ஆனால் சுகம் கொடுக்கிறவர் அவரே. அதனால்தான் யாத்ரா புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், நானே உன் பரிகாராகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். பரிகாரி, குணமாக்கும் கர்த்தர் நான் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம வேண்டுதல் செய்கிற போது அவர் நம்மை சுகப்படுத்துகிறவராக இருக்கின்றார். அடுத்து, ஆண்டவரே நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வர செய்தீர், சாவு குழியில் இறங்கிய எனது உயிரை காத்தீர். ஏறக்குறைய ஆல்மோஸ்ட் டெட், குழியில இறக்கி அடக்கம் பண்ற சூழ்நிலை, அப்படிதான் சொல்றாரு. சாவு குழியில் இறங்கிய எனது உயிரை காத்திருக்கிறேன்றார். ஆல்மோஸ்ட் டெட். ஆனால் கடவுள் பாருங்க மீண்டும் கொண்டு வந்திருக்கு. இது மாதிரி எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கிறேன். கொரோனா காலத்தில் வேலூர்ல கிறிஸ்தல் உத்திரன் திருச்சபையில் ஒரு மூத்த விசுவாசி, அவருடைய மகன் எனக்கு ஃபோன் செய்கிறார், ஐயா அம்மா மறிக்கிற சூழ்நிலை வந்துட்டாங்க, நீங்கள் அடக்கத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனடியாக நாங்கள் பதட்டத்தோடு, இப்போ பஸ் இல்லை ஒன்றும் இல்லை, கார் தான் பேசின்னு வேலூர் சிஎம்சிக்கு போகிறோம். போயிட்டு நான் இன்னொரு பாஸ்டரும் போய் ப்ரேயர் பண்ணிட்டு வெளியே வரோம். டாக்டர் சொல்கிறாங்க, இப்போ கொஞ்சம் ஆக்சிஜன் லெவல் ஏறி இருக்கிறது, பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம். அப்படி வெயிட் பண்ண நிலைமை மிகவும் சீரடைந்து அவங்க சிறப்பாக இருந்தாங்க. இன்னைக்கும் அவங்க சுகத்தோடு இருக்கிறாங்க. அல்லேலூயா. எப்படி இதெல்லாம்னா கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய அழைப்பு இல்லாம அங்க யாரும் அவர் உயிரை எடுத்துன்னு போகவே முடியாது இல்லையா? ஆல்மோஸ்ட் டெட்னஸ் டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனால் கடவுள் மீண்டும் அவருடைய உயிரை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? தான் சொல்றார், உயிரை காத்தீர். இறை என்பரே ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், தூயவராம் அவரை நினைத்து நன்றி கூறுங்கள். பார்த்தீங்களா? கடவுள் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அற்புதங்களை அடையாளங்களை செய்யறதுனால அவருக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்றாரு. அது உண்மைதான். அவருக்கு நன்றி சொன்னால் நேரமே போதாது. அவர் நன்றிக்கு உரியவர், தூயவர். அவரது சினம் ஒரு பொழுதுதான், ஒரு நொடி பொழுது. அவரது கருணையோ வாழ்நாள் முழுதும் நீடிக்கும். மாலையிலோ அழுகை தங்கும், காலையிலோ களிப்பு துணிக்கும், ஆர்ப்பரிப்பு என்று சொல்லுகிறார். பாருங்க, அவர் நம்ம மேல கோவப்படுற நிமிஷம் ஒரு செகண்ட் தான் சொல்றார், ஒரு செகண்ட், அவ்வளவுதான். ஆனால் அவர் நம்ம கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எண்ணற்ற ஆசீர்வாதங்களாக மிக அதிகமா இருக்கிறது என்று சொல்லுகிறார். நிறைய நேரத்துல ஆண்டவர் நம்மளை தண்டிச்சிட்டாரு, ஆண்டவர் நம்மளை கைவிட்டாரு, ஆண்டவர் நம்மளை பார்க்கறதில்ல, கண்ணு இல்லை, காது இல்லை, மூக்கலன்னு சொல்லினே இருக்கிறோம். ஆனா அவர் நம்மளை பார்க்கிற நேரம், நம்மளை விசாரிக்கிற நேரம், நமக்கு ஆதரவா இருக்கிற நேரம் தான் அதிகமே தவிர அவர் நம்மை விட்டு விலகிற நேரமே கிடையவே கிடையாது. அப்படி நம்மளை கண்டித்தாலும் தண்டித்தாலும் அது ஒரு தாய் அன்பை போலதான் இருக்கிறது. ஒரு தந்தை அன்பு போல நம்ம தவறு செய்கிற போது ஒரு சின்ன தட்டி திருத்தற, அப்படி வாப்பா, அப்படி போப்பா, அப்படி போகாதப்பா, நல்ல வழியில வாப்பா, அப்படி. அதையே நம்ம தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். ஆனால் உண்மையாவே ஆழமா யோசித்து பார்த்தால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்வது எல்லாமே நல்லதுக்கு தான். ஆமென். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. சொல்றாரு, மாலையிலோ அழுகை தங்கும். மாலை ஒருவேளை நம்ம படுக்கும்போது நம்ம வியாதியை நினைத்து, துன்பத்தை நினைத்து, கடன் பிரச்சனை நினைத்து, தோல்வியை நினைத்து நம்ம அழுது படுக்கலாம். ஆனால் பொழுது விடியறதுக்குள்ள ஆண்டவர் எல்லாவற்றையும் சரி செய்கிறவர். அல்லேலூயா. அவர் மாற்றுகிறவர். காலை வேளையில எழுகிற போது உன்னுடைய உடல் சீராயிருக்கும், உன்னுடைய மனசு சீராயிருக்கும், வாழ்க்கையை சீராக சிறப்பாய் மாற்றுகிறவர் ஆண்டவர் என்று சொல்கிறார். காலையிலோ ஆர்ப்பரிப்பு என்று சொல்லுகிறார். நான் வளமுடன் வாழ்ந்த போது என்னை ஒருபோதும் அசைக்க முடியாது என்று சொன்னேன் சொல்றார் இல்லையா? நான் ஒருபோதும் அசைக்க முடியாது என்று நான் சொன்னேன் என்று சங்கீதக்காரன் சொல்றான். ஆனால் ஆண்டவரே உமது கருணையினால் மலையென உறுதியாக என்னை நிலை நிற்க செய்தீர், உம்முடைய முகத்தை மறைத்து கொண்டீர், நான் கலங்கி போனேன் சொல்றார். நான் ஒருவேளை பணம் செல்வம் இதெல்லாம் வச்சு நான் வாழ்ந்தேன், நான் என்னை யாரும் அசைக்க முடியாதுன்னு சொன்னேன், அது உண்மைதான். ஆனால் நீர் உம்முடைய முகத்தை மறைத்து கொண்ட போது நான் என்ன ஆயிட்டேன், கலங்கினவனாக மாறிவிட்டேன் என்று சொல்றான். உண்மைதான் பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகளே, பணம் பதவி பட்டம் எல்லாம் நம்ம கூட வராது, அது உலகத்துல இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய கருணையான முகம் அவர் நமக்கு மறைத்து கொள்ள போதோ நம்ம கலங்கி போவோம். அப்படி ஆசீர்வாதத்தை விட்டு விலகி போகும்போது, அவர் நமக்கு தூரமாக போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அவருடைய ஆசீர்வாதத்திலிருந்து விலகி போய் விடுவோம், அன்பிலிருந்து விலகி போய்விடுவோம், அப்படி ஆசீர்வாதத்தை இழந்து போவோம். அதான் சொல்றாரு, நான் கலங்கி போனேன் ஆண்டவரே என்று சொல்றார். ஆண்டவரே உம்மை நோக்கி மன்றாடினேன், என் தலைவரிடம் எனக்கு இறங்குமாறு வேண்டினேன் என்று சொல்றார். ஜெபம் பண்றார்.
இல்லையா? பிதா கிட்ட ஏசாமி ஜெபம் பண்றதை அந்த ஒரு முன் நிகழ்வாக இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். நான் சாவதால் படுகொலிக்கு போவதால் உமக்கு என்ன பயன்? புழுதியால் உம்மை புகழ முடியுமா? உமது வாக்கு பொருளாமையை அறிவிக்க இயலுமா? சொல்றார். ஆண்டவரே, ஒருவேளை நான் இறந்து போனாலும் அது உமக்கு நஷ்டம் இல்லையே, அதனால என்னை காப்பாற்ற ஆண்டவரே. வெறும் மண்ணு உம்மை துதிக்காது, வெறும் மண்ணு உம்முடைய வசனத்தை அறிவிக்காது. அதனால நான் உம்மை துதிக்க வேண்டும், நான் உம்முடைய வசனத்தை சொல்லணும், அதனால என்னை உயிரோட வெய்யும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்றார். ஆண்டவரே, எனக்கு செவிசாயும், என் மீது இறங்கும், ஆண்டவரே எனக்கு துணையா இரும் என்று ஜெபிக்கிறார். நீர் என் புலம்பலை களி நடனமாய் மாற்றிவிட்டீர், என் சாக்கு துணியை களைந்து விட்டு என்னை மகிழ்ச்சியால் உடுத்தினீர். பொதுவா இஸ்ரவேல் மக்கள் துக்கமா இருக்கும்போது சாக்கு துணியை போட்டு உட்காருவாங்க. நமக்கு தெரியும் இல்லையா? நினைவே பட்டணத்தின் மக்களும் உபவாசம் இருக்கும்போது சாக்கு துணியை போட்டுன்னு உட்கார்ந்தாங்க. பொதுவாக இஸ்ரவேலர்களும் உபவாசம் இருக்கும்போது சாக்கு துணியை போட்டுன்னு உட்காருவாங்க. அது துக்கத்தை குறிக்கிறது இல்லையா? அப்போ இது சொல்றாரு, என் துக்கத்தை ஆண்டவர் களி நடனமாய் மாற்றினார். களி நடனம் என்று சொன்னால் மகிழ்ச்சி, ஆனந்த களிப்பு என்று இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல நம்ம பார்க்கிறப்போ, அந்த சாக்கு துணியை களைந்து நல்ல துணியை உடுத்தி கொண்டு நான் மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய சமூகத்துல வளம் வர வேண்டும் என்கின்ற ஒரு அழகான காரியத்தை இங்க சொல்லுகிறார் இல்லையா? ஆகவே என் உள்ளம் உம்மை புகழ்ந்து பாடும், மௌனமாய் இராது. என் கடவுளாகி ஆண்டவரே, உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்தும். ரொம்ப அழகா சொல்றாரு, இந்த சாக்கு துணியை களைந்து விட்டு என்னை மகிழ்ச்சியால் உடுத்தினீர். மகிழ்ச்சியால் உடுத்தினீர். அப்போ சாக்கு என்பது துக்கத்திற்கு அடையாளம், மகிழ்ச்சி என்னும் உடை மகிழ்ச்சிக்கு அடையாளம். அது மகிழ்ச்சியை உடையாகவே மாற்றுகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப இந்த காலை நேரத்துல நம்மளும் பலவீனமா இருந்தோம், நம்மளும் கஷ்டத்துல இருக்கிறோம், வியாதியில இருக்கிறோம். வியாதியை சந்திக்காதவங்க யாருமே கிடையாது. எல்லாருக்கும் வியாதி, பலவீனம் வருது. ஒரு ஏசாமி ஆண்டவருடைய ஊழியத்துல இந்த சிக்னஸை குணமாக்குறது ஒரு முக்கியமான ஊழியம். ஹீலிங் மினிஸ்ட்ரியில அது முக்கியமான ஒரு ஊழியம் இல்லையா? பிசாசை துரத்துறது, சிக்னஸை குணமாக்குறது. நேத்து பார்த்தோம், நேச்சர் மேல அத்தாரிட்டி இல்லையா? கடலையும் காற்றை அதட்டுகிற ஆண்டவராக இருந்தார் என்பதை நம்ம பார்த்தோம். அப்போ நோயை குணமாக்குவது ஆண்டவருடைய மிக முக்கியமான பணியா இருந்தது. அதான் ஒரு முறை பாருங்க, பேதுருவின் மாமியார் ரொம்ப சிக்காக்குறாங்க, ஹை கிரேட் ஃபீவர், எழுந்து உட்கார கூட முடியல. அப்ப போய் ஆண்டவர் அவங்கள ஒன்றும் இல்லை, அவங்கள ஒன்று பார்க்கறாரு, கைகளை தொடுறாரு, அவ்வளவுதான், பேச கூட இல்லை. தொட்ட உடனே அவர்கள் சுகமானார்கள் என்று பார்க்கிறோம். எழுந்து உட்கார்ந்து பணிவிடை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். இப்போ ஆண்டவர் தொட்டாலே ஆசீர்வாதம் தான், அவர் பார்த்தாலே ஆசீர்வாதம். அவர் வார்த்தை நேத்து சொன்னார், காற்றையும் கடலும் இறையாதே அமைதலார் என்று ஒரு அதட்டினார். நம்ம வீட்டில் இருக்கிற நாய்க்குட்டி அதட்டுற மாதிரி, வீட்டில் இருக்கிற பூனைக்குட்டி அதட்டுற மாதிரி, ஐ அமைதியார் அப்படின்னு சொல்லவில்லை, அந்த மாதிரி அதட்டுறார். அப்போ இயற்கையும் அவருக்கு கீழ்ப்படுகிறதே. இவர் யாரோ என்று சொன்னார்கள் இல்லையா? அதனால ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்முடைய நோய்களை குணமாக்குகிறார், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை வழிநடத்துகிறார். குறிப்பா முதல் வசனத்துல சொல்ற மாதிரி எதிரிகளுடைய சிரிப்புக்கு நகைப்புக்கு நம்மளை விடவே மாட்டார், அவமானத்துக்கு விட மாட்டார். அதுதான் ஆண்டவர். ஆமென். ஆகவே காலை வேளையில தைரியத்தோடு ஆண்டவர் இடத்துல மன்றாடி புது வாழ்வை பெற்றுக்கொண்டு சுகத்தோடு வாழ தூய ஆவியானவர் தாமே நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். என்னை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, எல் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில புயலை அமர்த்துகிறவரே, ஆசீர்வதிக்கிறவரே, இதோ இந்த மகிழ்ச்சியான காலை நேரத்தில் மீண்டுமாக உடைய சமூகத்திலிருந்து இந்த நாளை நாங்கள் ஆரம்பிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே சங்கீதக்காரன் ஆண்டவர் சொல்லுகிறான், நான் வியாதியா இருந்தேன், நான் பலவீனமா இருந்தேன், நான் செத்திருப்பேன், குழியில என் ஆத்மா இறங்கி இருக்கும், என்னுடைய பகைஞர் என்னை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க, ஆனால் ஆண்டவரோ அதெல்லாம் செய்ய விடாம பத்திரமாய் என்னை காத்து சந்தோஷமாய் தங்க பண்ணியிருக்கிறீர் என்று ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சங்கீதமாய் பார்க்கிறோம். ஆண்டவரே, இதோ துக்கம் என்கின்ற சாக்கு உடையை மாற்றி மகிழ்ச்சி என்னும் உடையை எனக்கு தந்திருக்கிறார், அப்படியே கிருபையை காலைதோறும் எனக்கு தருகிறார் என்கின்ற ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம். நன்றி ஆண்டவரே. நாங்களும் கூட பல்வேறு வியாதிகளால் பீடிக்கப்பட்டிருக்கிறோம். மன நோய் எங்களுக்கு இருக்கிறது, பிசிக்கலா சிக்கா இருக்கிறோம், மென்டலா சிக்கா இருக்கிறோம். எல்லா வியாதியும் எங்களை எடுத்து போட்டு ஆண்டவரே அமைதியை, சமாதானத்தை, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிற பிரகாரமாய் என் வாழ்க்கை அமைதியான முறையில செல்ல கர்த்தர் கிருபை தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில மிகுந்த அமைதி, சமாதானம், சந்தோஷம், அப்படி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை தர வேண்டுமா ஜபிக்கிறோம். இந்த நாளின் பணிகளையும் பயணங்களையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, மாணாக்கர்களும்
இது ஆசிரியர் பெருமக்களும் கல்லூரி மாணவர்களும் பள்ளிக்கு செல்கிற போது அவருடைய பயணங்களை வாய்க்க செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். வேலைக்கு போறவங்களை ஆசீர்வதிங்க. அவருடைய போக்கில் வாரத்தில் நம்முடைய கிருபை தங்கிருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆபத்து விபத்து நாச மோசங்கள்லேருந்து எங்களை ஆண்டவர் நீ காத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். தீமைக்கு விலக்கி காத்தரலும் பிசாசின் அந்தகார சிறு ஆண்டவர் செயல்களுக்கு எங்களை விலக்கி காத்தரல வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே யாரெல்லாம் இதை காணொலியாக பார்க்கிறாங்களோ கேட்கிறாங்களோ எல்லாருடைய இல்லங்களிலே இறை அமைதி சமாதானம் சந்தோஷம் ஆசீர்வாதம் தங்கியிருக்க கர்த்தர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்துல என்னுடைய இல்லத்தை திறந்து கொடுத்து ஆண்டவர் ஊழியத்தை எங்களோடு கூட இணைந்து செய்கின்ற ஆண்டவரே அன்புக்குரிய ஆண்டவரே அன்பர் சாருக்காக ஏஞ்சக்காவுக்காக அன்பான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இரத்த கோட்டைகளை மறைத்து கொண்டு தொடர்ந்து முடிய திவ்ய பிரசன்னம் கிருபை அவர்களோடு கூட தங்கியிருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நேற்று தினத்தில் நடந்த ஆண்டவரே கண்கடியா ஆடலுத்திரன் திருச்சபை அந்த தேர்தலில் கூட சாருடைய அணியை வெற்றி பெற செய்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவர்கள் சிறப்பாக பணியாற்றவும் உம்முடைய ஊழியம் என்பதை நினைத்து நன்றி செலுத்தவும் ஊழியத்தை செய்யவும் குறிப்பாக எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய தேவாலயத்தை அந்த பகுதியில் ஆண்டவர் அவர்கள் கட்டவும் கர்த்தர் கிருபை தார். தலைவராக செயலராக பொருளராக மூப்பர்களாய் வந்திருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து அவர்களை பயன்படுத்த வேண்டும் என்று நான் கெஞ்சி மன்றாடுகிறோம் ராஜா. அதே போல் இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற இப்படி சாக்கோ சாருக்காக டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இசை வழியாக அநேக ஆண்டவர் இடங்களிலே நம்முடைய ஊழியத்தை செய்கிறார். தொடர்ந்து இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரை சிரமம் பாராமல் எழுந்து வந்து இந்த ஊழியத்தை செய்கிற போது நம்முடைய கிருபை தங்கிருக்கட்டும் ராஜா. தொடர்ந்து ஆண்டவரை இதை பிராட்காஸ்டை உதவி செய்கிற ஜான்சன் சார்காய் குடும்பத்துக்காக ஜபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இது வேலூர் திருச்சபை ஆசீர்வதிங்க. அடியன் பணியாற்றுகிற பாப்பனப்பள்ளி போதக வட்டத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜபிக்கிறோம். கிராம சபைகள் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ராஜா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே தன்னுடைய பிறந்த நாளைக்கான நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறேன் அன்புக்குரிய அண்ணன் திரு காலேப் தன்சிங் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். எப்பொழுதும் அடியனை உற்சாகப்படுத்துகிறவர், ஊழியத்தை ஆண்டவர் என்கரேஜ் பண்ற ஒரு குடும்பம் ராஜா. அன்பு சகோதரனை நீங்க ஆசீர்வாதிங்க, நல்ல சுகத்தையும் பலத்தை தாருங்க. அன்பு மனைவிக்காக அன்பான பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரை தொடர்ந்து இப்படி தெய்வீக கிருபை அவர்களுக்கு நல்ல சுகம் ஆண்டவரை தீர்க்க ஆயுசு அவளை தந்து வழி நடத்த வேண்டுமா ஜபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே சி ஜெயக்குமார் HM கவர்மெண்ட் ஸ்கூல் வெள்ளூருக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் சாருடைய கிளாஸ்மேட்டாக இருக்கிறார், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தை தார். இந்த பிறந்த நாளில் அவரை ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பத்தாரை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நான் ஜபிக்கிறேன் கர்த்தாவே. அதே போல ஆண்டவரே ஜெயப சாருடைய ஆண்டவர் உறவினராகவும் இருக்கிறார், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே பலவீனமா இருக்கின்ற இதோ HB கம்மியா இருக்கின்ற மாரியப்பன் சாருக்காக டாக்டர் தீபாவுக்காக நான் ஜபிக்கிறோம். ஆண்டவர் கீமோ தெரப்பியில அவங்க ஆண்டவரை இருக்கிறாங்க, கண்ணோக்கி பாருங்க. இப்பொழுதுதான் நாங்கள் படித்தோம். ஆண்டவர் நோயிலிருந்து எங்களை சுகப்படுத்துகிற ஆண்டவர் நீர் மாத்திரமே ராஜா. ஆமாண்டவரை உன்னை குணமாக்கும் கர்த்தர் நானே, உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன ஆண்டவர் இந்த அருமையான மக்களை காத்து ஆண்டவர் சீக்கிரமாய் சுகம் பெற்று வந்து உங்களுக்கு நன்றி சொல்ல கிருபைத்தார். தொடர்ந்த நாளிலே என்னுடைய தாய் திருநாடாகி இந்திய தேசத்திற்காக ஜபிக்கிறோம். இல்லை ஆட்சி செய்கிற எல்லா தலைவர்களுக்காக ஜபிக்கிறோம். ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சரவைக்காகவும் எங்களுடைய முதலமைச்சர், கவர்னருக்காகவும் அனைத்து மாநிலத்தின் அமைச்சர்களுக்காக, முதலமைச்சருக்காக வேண்டிக் கொள்கிறோம். இந்தியா ஆண்டவரை ஒரு சமாதானத்தின் நாடாக, ஒரு எடுத்துக்காட்டின் நாடாக ஆண்டவர் காணப்படட்டும். இந்தியாவில் இருக்கிற அனைத்து மதம் சார்ந்த மக்களையும் ஆசீர்வதிங்க. குறிப்பாக ஆண்டவரே திருச்சபைகளை, ஊழியங்களை ஆசீர்வதிங்க, ஸ்தாபனங்களை ஆசீர்வதிங்க. இப்படி இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையும் 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்களையும் ஸ்தாபனங்களையும் சிறப்பு பள்ளிக்கூடங்களையும் குறிப்பாய் பெதஸ்தா மருத்துவமனையை கூட என் தேவன் ஆண்டவர் சீக்கிரமாய் திறக்கும்படியாக ஜபிக்கிறோம். என்னுடைய லியோ அண்ணனுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே எடுக்கின்ற முயற்சிகளிலே உடைய கிருபை தங்கியிருக்கின்ற ராஜா. தொடர்ந்து ஆண்டவர் நாளிலே உலக நாடுகளுக்காக ஜபிக்கிறோம். உலக நாடுகளிலிருந்து இந்த ஆண்டவர் நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தேவையை சந்திங்க, அமைதி சமாதானத்தை நிறைத்துக் கொள்ள வேண்டுமா ஜபிக்கிறோம். அடியனும் ஆண்டவரே சாரியம் சாக்கோ சாரியம் தொடர்ந்து நீர் எடுத்து பயன்படுத்துங்க. இதை காணொலி வழியா, யூடியூப் வழியா, ஆண்டவர் வாட்ஸ்அப் வழியாய் பார்த்து கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுடைய வாழ்க்கையில இறை அமைதி தார். நாளிலே சுகவீனமாய் பலவீனமாய் படுக்கையில் இருக்கிற மக்களுக்காக, ரிட்டையர்ட் டீச்சர்ஸ்க்காக, பாஸ்டர்ஸ்க்காக வேண்டிக் கொள்கிறோம். குறிப்பாக அவருடைய நிக்சன் ஐயருக்காகவும் அவருடைய BGS ராஜ்குமார் ஐயருக்காகவும் ஜபிக்கிறோம். கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு அவனுடைய சுகத்தை பலத்தை தந்து நீர் வழிநடத்த வேண்டுமா நான் ஜபிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய திவ்ய பிரசனம் இந்த நாளிலே எங்களோடு தங்கி இருக்கட்டும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென்.